விளையாட்டுன்னா ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, அது மூளைக்கும் சார்ந்தது, அறிவு சார்ந்தது, கேல்குலேஷன் சார்ந்தது. அப்படிப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு நம்ம கீழடியில் வந்திருந்தோம். தமிழர்கள் வந்து அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அறிவாற்றத்தில் உச்சத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போது மனசுக்கு மகிழ்வை கொடுக்கறதுக்கும், மனசு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கும் விளையாட்டு வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடியே விளையாட்டுகள் பல விளையாடி இருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த விளையாட்டு அப்படியே ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு. அந்த விளையாட்டுகள் வந்து இப்போ கீழடி மூலியமா அகழ்வாராய்ச்சியில் நிறைய விளையாட்டுகள் வெளியில வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆடுபுலி ஆட்டத்தோட அந்த கற்கள், அதை வச்சு விளையாடக்கூடிய கற்கள், இந்த தாயப்பாசன்னு சொல்லக்கூடிய அந்த இது சோழி, இந்த சில்லு, அந்த கல் வச்ச பால் வச்சு நம்ம அடிக்கிறோம்ல, அடிக்கிட்டா அதோட பீசஸ் பாருங்க, டயஸ்ன்னு சொல்லக்கூடிய பகடை, அந்த இது அந்த ஒரிஜினலா அவங்க பயன்படுத்தின அந்த சில்லு சொல்றோம்ல, கல் அடிக்கிட்டு நம்ம பால் வச்சு அடிச்சா செதிரி போவோம் ரவுண்டு உள்ள. அப்போ அவங்க எவ்வளோ அழகாக ஷேப் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதை வந்து இப்போ இந்த கீழடி ஆராய்ச்சி மூலியமா அது கண்டுபிடிச்சி அதை நம்மளுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது நம்ம தமிழர்களோட விளையாட்டை உறுதிப்படுத்துது. இது பார்த்தீங்களன்னா நம்ம அந்த இப்போ அந்த பனங்குடுக்கையில் போட்டு ஓட்டிட்டு போவோம்ல, அன்னைக்கே பாருங்க சுடுமண்ணில் வச்சு அந்த கட்டையில் இருக்கு, இது கிடைச்சிருக்குது அதிகமாக. அப்போ என்ன அதை காட்டுதுன்னா, சுடுமண் விளையாட்டு பொருட்கள், குழந்தைங்கள, பெண் குழந்தைங்கள், ஆண் குழந்தைங்கள இப்போ சின்ன சின்ன சொப்பு சாமான் விளையாடுறாங்களா பாருங்க. அந்த காலத்துலேயும் சொப்பு சாமான் விளையாடினது அதோட இதெல்லாம் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு, அதையும் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க அந்த டைசி சுடுமண், அப்புறம் தந்தத்தில் மெட்டலில் செஞ்ச அந்த தாயப்பாசு டைசி அதெல்லாம். ஆக்சுவலாக நம்ம இது மாதிரி இது பாருங்க, அது பெருசாக மாடல் வச்சுருக்காங்க. இந்த பாருங்க இந்த ஆடுபுலி ஆட்டத்தோட இது வச்சுருக்காங்க. தந்தம் மற்றும் சுடுமண் நாளான ஆட்டக்காய்கள், இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த காய்கள். இப்போ இதெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. நம்ம வந்து சொல்றதை காட்டிலும் குழந்தைங்களுக்கு, நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து மதுரைக்கு வந்தீங்கன்னா அந்த கீழடிக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நேரடியாக காட்டும் போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளோட அரிய பெருமைகளை தெரிஞ்சுப்பாங்க. எப்பயுமே ஒரு வரலாறு, இப்போ எங்கள் அப்பா இப்படி இருந்தாரு, எங்கள் தாத்தா இப்படி இருந்தாரு, எங்கள் மூதாதையர்கள் இப்படி இருந்தாங்கன்னு ஒரு பெருமை இருக்கு. முழுமையாக வரலாற்றோடு தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்க வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட உனக்கு என்னடா வரலாறு இருக்கு, எனக்கு வந்து நீண்ட நெடிய வரலாறு 10 லட்சம் ஆண்டுகள் அவ்வளோ வரலாறு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ப்ரௌடாக இருப்பாங்க. நம்ம கல்ச்சரு, உணவு கல்ச்சர், விளையாட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒரு தாட் அவங்களுக்கு கொடுக்கும். அதனால இப்படிப்பட்ட இடங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு செய்தியாக இதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். மதுரைக்கு வந்தால் கண்டிப்பாக கீழடிக்கு வந்து நம்மளோட குழந்தைகளோட வந்து பதிவு பண்ணி காட்டுங்க. நன்றி, வணக்கம்.